எண்ணும் எழுத்தும். Classes 4 and 5, Module 7, A Journey to My Place. Day 1 starts with greetings. Day 1ல கொடுத்திருக்க Activity 1A, Large Group Activityல What do you do அப்படிங்கிற சாண்ட்டை சொல்லித்தர போகிறோம். டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கோட அனெக்சரில் கொடுத்துருக்க சாண்ட்டை கிளாஸ் ரூம் வாலில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு சாண்ட்டை சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணவும் சொல்கிறோம். இந்த ஆக்டிவிட்டி 4 and 5 ரெண்டு கிளாஸஸ்க்குமான காமன் ஆக்டிவிட்டி. 1B லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் அண்ட் ரீஇன்ஃபோர்சிங் வெக்காபுலரி. இந்த ஆக்டிவிட்டியும் 4 and 5 ரெண்டு கிளாஸஸ்க்குமான காமன் ஆக்டிவிட்டி தான். இதில் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற வேர்ட்ஸான பிரேவ், adventure, travel, island, tent, boat, storm, serve, ceremony, disease, treat and soldier. இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சார்ட்லையும் தனித்தனி கார்ட்ஸ்லையும் எழுதி எடுத்துட்டு சார்ட்டை கிளாஸ் ரூம் வாலில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஒவ்வொரு வேர்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணவும் சொல்கிறோம். இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸையும் சொல்லிட்டு ட்ரேல கார்ட்ஸை போட்டுட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அதில் ஒருத்தரை ஒரு கார்டு எடுத்து படிக்க சொல்கிறோம். இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வேர்ட் வாலில் அந்த வேர்ட் எங்கே இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்க சொல்கிறோம். இந்த வேர்ட் வாலை இந்த மாடியூல் முடிகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சைட் ரீட் பண்ணுறதுக்காக டிஸ்பிளேல வச்சுக்கணும். கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒர்க் புக் எக்ஸசைசஸ் செய்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுறோம். Day 2, Activity 2A ப்ரெசென்ட் பண்ணலாம். Activity 2A, Small Group Activity, Introducing the Story, Robinson Crusoe. இந்த ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி கிளாஸ் 4க்கானது. இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு அனெக்சரில் இருக்க ஸ்டோரி பிக்சர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிக் புக் ரெடி பண்ணிக்கிறோம். பிக் புக்கில் இருக்க ஒவ்வொரு பிக்சராக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காண்பிச்சு அவங்க ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணி அவங்க கிட்ட கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணுறோம். அவங்களாகவே ஸ்டோரியை பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். தென் ராபின்சன் க்ரூசோ ஸ்டோரியை பைலிங்குவலாக நரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாட் வுட் யூ டூ இஃப் யூ வேர் லாஸ்ட் அப்படின்னு கேட்டு ஃபேமிலியை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். கிளாஸ் 4க்கான இந்த ராபின்சன் க்ரூசோ ஸ்டோரியை முடித்த உடனே 2B லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன். இது கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்கு டாக்டர், ஃபார்மர், போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் சோல்ஜர் இந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் அனெக்சரில் இருந்து யூஸ் பண்ண போகிறோம். பிக்சர் கார்ட்ஸை டேபிளில் வச்சுட்டு மியூசிக் ப்ளே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பால் பாஸ் பண்ண சொல்கிறோம். மியூசிக் ஸ்டாப் பண்ணுறப்போ பால் வச்சுருக்க ஸ்டூடெண்ட் ஒரு கார்டு எடுத்து அந்த பிக்சருக்கான கான்வர்சேஷனை ப்ராக்டிஸ் பண்ண கைட் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சுட்டு கார்முகிலனை பற்றி கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒர்க் புக் எழுத கைட் பண்ணுறோம். Day 3, 3A ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி ராபின்சன் க்ரூசோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்காக டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க சென்டென்சஸை யூஸ் பண்ணி 6 செட்ஸ் ஆஃப் வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை 6 டீமாக பிரித்து ஒரு சென்டென்ஸ்க்கான வேர்ட் கார்ட்ஸை ஒரு குரூப்புக்குன்னு 6 குரூப்புக்கும் வேர்ட் கார்ட் செட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அந்த கார்ட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு பிளாக் போர்டில் அந்த சென்டென்ஸை எழுதி படிக்கவும் சொல்கிறோம். எல்லா சென்டென்சஸும் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் புக் பேஜ் நம்பர் 88ல் அவங்க கண்டுபிடிச்ச சென்டென்ஸை அண்டர்லைன் பண்ண சொல்கிறோம். தென் ஆக்டிவிட்டி 3B ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன். இது கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்காக டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க 8 சென்டென்சஸை உருவாக்குற மாதிரியான 8 செட்ஸ் ஆஃப் வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை
8 டீம்ஸாக டிவைட் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி 3A செஞ்ச மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி 8 சென்டென்சஸும் அரேஞ்ச் பண்ணி ரீட் பண்ண வைக்கிறோம். எல்லா சென்டென்சஸும் ரீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை ஒர்க் புக்கில் அவங்க கண்டுபிடிச்ச சென்டென்சஸை அண்டர்லைன் பண்ண சொல்கிறோம். டே 4 ரீடிங் அண்ட் ரைட்டிங்கான டே. ஸோ கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸை ஒர்க் புக்கில் ராபின்சன் க்ரூசோ ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு ஒர்க் புக் எக்ஸசைஸை செய்ய சொல்கிறோம். இதே போல் கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸை ஒர்க் புக்கில் த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு எக்ஸசைசஸை கம்ப்ளீட் பண்ண கைட் பண்ணுறோம். டே 5 ஆக்டிவிட்டி 5A லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரெஸ்பாண்டிங் டு சிச்சுவேஷன்ஸ். இது கிளாஸஸ் 4 and 5 2 பேருக்குமான காமன் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டிக்கு டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை தனித்தனியாக எழுதின சென்டென்ஸ் டிப்ஸை ரெடி பண்ணிக்க போகிறோம். கிளாஸை 5 குரூப்ஸாக டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு குரூப் கிட்டையும் ஒரு கொஷின் ஸ்ட்ரிப்பை கொடுத்து அதற்கான ஆன்சர்ஸை கிளாஸ் ரூம் வாலில் ஒட்டியிருக்க ஆன்சர் ஸ்ட்ரிப்ஸ்லேருந்து கண்டுபிடிக்க சொல்கிறோம். இந்த மாடியூலோட ரெயின்போ ஸ்டார்ஸ் ஆக்டிவிட்டியில் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை பேசுகிறதுக்கு கைட் பண்ணுறோம். இந்த மாடியூல் 7 முடிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு பிகம், ஐ வுட் லைக் டு இந்த ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி பேசுகிறதுக்கும் ஸ்டோரி ஈவெண்ட்ஸை சீக்வென்ஸ் பண்ணி நெரேட் பண்ணவும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.